சேகர் பாபுவை சந்திச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல, பச்சையா சொல்றேன். அவரு அதிமுகலேருந்து வந்தவர் தான், பாட்சாவா இருந்தவர், மாணிக்கமா இருக்காருங்கிற கதையெல்லாம் அவங்க நம்புறாங்க, நாம நம்பல. அவர் இன்னும் பாட்சாவா தான் இருக்காரு. ஆனா அவர் சந்திச்சு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் லைம் லைட்டிங். ஓபிஎஸ் எதுக்கு ஒரே நாள்ல போய் 2-3 முறை ஸ்டாலினை சந்திக்கணும்? இவங்களுடைய நோக்கம் ஜெயிலுக்கு போகிறது. அதனால ஈஸியா மாட்டிக்கணும், எல்லா செக்ஷன்லயும் வர்ற மாதிரி மாட்டிக்கணும், அவ்வளவுதான். அதிமுகல இருந்து இனி ஒரு செங்கலை கூட உங்களால உருவ முடியாதுன்னு 4 வருஷம் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். யாராவது போனாங்களா? அதிமுகல இருந்து புதுசா ஓபிஎஸ் கிட்ட இந்த 4 வருஷம் முன்னாடி யாராவது, 4 வருஷத்துல யாராவது போனாங்களா? அன்னைக்கு ஓடி போன மனோஜ் பாண்டியன், அன்னைக்கு ஓடி போன வைத்தியலிங்கம், இவங்களாம் தான் அங்க இருக்காங்க. அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. செங்கோட்டையன் அமைதியா பொறுமையா பேசுவார். விஜய் பேசணும்னு யோசிக்கிறதுக்கே கொஞ்ச நேரம் அமைதியா பேசுவார். இவங்க 2 பேருக்கும் கரெக்டா செட் ஆயிடுச்சு. இதை தவிர அதனால ஒரு பெரிய வித்தியாசமும் விஜய்க்கு வரப்போறதில்லை. விஜய்க்கு வாக்கு போடுறவங்களுக்கு ஒரு 4-5 பேர், இப்போ நான் நடந்து வர்றேன், எல்லாம் வணக்கம் சொல்றாங்க. அதே நான் ஒரு 4 பவுன்சரோட நடந்து வந்தேன்னா சீமான் மாதிரி என்ன பயப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். வேற ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இருக்காது. பாஜக அதிமுக வெல்ல போகுதுங்கிறதுல எனக்கு பெரிய சந்தேகம் இல்லை. அதை நான் ஒரு என்னுடைய ஆசையா சொல்லலை, ரொம்ப தெள்ள தெளிவா சொல்றேன். 2வது இடத்துக்கு தான் இந்த மாதிரியான போட்டிங்கிற ஒரு பேச்சு வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வேற யாராவது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் உதயநிதிக்கும் தான் போட்டின்னு சொல்லியிருந்தா நைட்டோட நைட்டா என் கழுத்துல தலையெடுத்து என் கையில கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இது வாய் பூண்டிட்டு உட்காந்துருக்காங்க. இது எல்லாமே தெள்ள தெளிவான ஒரு செட்டப்னு தெரியலையா? ஆனா விஜய்க்கு அவருடைய ரசிகர்கள் கண்மூடித்தனமா வாட்டு போட தொண்டர்களும் ஆகிற, முதல்ல தன்னுடைய ரசிகர்களை தொண்டரை ஆக்கணும். அவர் அதை பண்ண மாட்டேங்கிறார், இன்னும் ரசிகர்களாகவே வச்சிருக்காரு.